ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் ஷோ. இது நம்ம ஜெயா டிவியின் வாலு பசங்க. ஸோ என்னடா ஃபர்ஸ்ட் வந்திருக்க வாலு பாப்பா யாருன்னு பார்க்கலாங்க? பார்க்கலாமே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்திருக்க அந்த வாலு பாப்பா யாரு? வாங்க. ஹலோ. ஹலோ. என்னடா எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? இவங்க கத்தியில மாட்டிக்கிட்டு மோசமா தான் இருக்கிறேன். நல்லா தான் இருக்க சும்மாசன்னா. உன்னோட பேர் என்னடா சொல்லும்? அமுதன். அங்குதானா உன் பேரு? சரி அங்குதா, நீங்க எந்த ஏரியாடா? நீங்க சேலம். சேலத்துல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களா? எப்படி வந்தீங்க வரும்போது? கார்ல. வீட்டுல இருந்து யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க? அம்மா, அண்ணாவும், சித்தி, தாத்தா. என்னதுரா இது? என்னதுரா இது? கண்ணாடி. எனக்கு கிஃப்ட். வாடாங்க வாடா. தேங்க்யூடா. கோட்டு கத்துலாங்க. கண்ணாடி எப்படி இருக்குன்னு எப்படா இருக்க? மாசா இருக்கா? சம மாசு. சூப்பரா இருக்குடா கண்ணாடி. அவனுக்குனே செஞ்ச மாதிரி வாங்கிட்டு வந்திருக்க. குழந்தை வாங்கி வந்துட்டானேன்னு அப்படி சொல்றேன். தேங்க்யூ சோ மச் வந்ததுக்கு. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. முதல் சீட்டு உனக்கு தான்டா, போய் உட்காந்துக்கடா. சரியா? தூக்கறா. அமுதன் எனக்கு கிஃப்ட் தூக்குறா, கண்ணாடி வாங்கி வந்துட்டான்டா. சூப்பர். ஸோ அமுதன் மாதிரியே இன்னொருத்தர் வந்திருக்காரு. கொஞ்சம் பெரிய பாப்பாவா வாலு பாப்பா வந்திருக்காரா. பார்த்துடலாங்க யார் அந்த பெரிய வாலு பாப்பா. வாங்க. வணக்கம் தான் பாக்கல. என்னடா சகையா டான்ஸ் ஆடுறியா? நீ யார் சொல்லி கொடுத்தது? நானே கத்துக்கிட்டேன். சொந்தமா கத்துக்கினியாடா நீ? டிவியை பார்த்து நானும் எப்போதும் நான் தான் டான்ஸ் ஆடினேன். அதான் நானே கத்துக்கிட்டேன். தூக்குறா. நான் உன் பேரு என்ன? மோனிஸ் லாஜ். இவர் யாரு? மோனிஸ் மாலா. கிரணா? ஏய், முழுக்கற கரெக்டா சொல்றா. கிரண் தான். அவன் கேர விடுறா, அவன் கேர சொல்றா. மோனிஸ் லாஜ். மோனிஸ் ராஜா. நல்ல ஆளு ராஜாங்கிறதாண்டாக்குற. சரி மோனிஸ் ராஜ், எங்க இருந்து வரீங்க நீங்க? ஆவடி. வீட்டுல இருந்து யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க? அப்பா, தம்பி, அம்மா. கையா கூடு. வந்ததுக்கு நன்றி. உங்களோட இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. சரியா? அடாடாடா, 2 பியூட்டிஃபுல்லான பசங்க வந்துட்டாங்கடா. என்ன மோனிஸே, உனக்கு அத்தடம் காலி ஆகுது, கூப்பிட்டுருவாங்க. யார் அந்த வாலு பாப்பா? ஓட்டியாங்கோ. கிருஷ்ணா சூப்பரா இருந்தாங்க. டேய் கையா குடுறா. எப்படி வீட்டுல இருந்து ட்ரைனிங் கொண்டு வந்துட்டீங்களா? 2 பேர் தான் ஆட போறோன்னு. நான் உன்னோட பேர் என்னடா? அனிக்ஷா ஸ்ரீ. அனிக்ஷா ஸ்ரீ. உன் பேரா? அந்த காக்கா பேரா? அவன் பேர். உன் பேரை கேட்டா அவ பேரை சொல்ற நீ. பிரணவ். பிரணவ், எங்க இருந்து வரீங்க நீங்க? அமெரிக்கா. அமெரிக்கால இருந்தா வரீங்க? இல்ல, அமெரிக்கா வந்து வரணும்னு ஆசை. ஆனா வேளச்சேரியில இருந்து வந்து. ஐயோ கிருஷ்ணா, வரும்போதே உங்களுக்குறான்டா. என்ன கவலைப்படாத. ஆசைப்பட்டனா ஆசை சூப்பரா நிறைவேறிடும். சரியா? அதுக்கான உழைக்க கோட்டுக்கிட்டே இருந்தனா தானா நடந்துரும். சரி, அத்த விட்டு வீட்டுல இருந்து யார் யார் வந்திருக்காங்க? எங்க அம்மா வந்திருக்காங்க, என் செல்ல அணிக்குட்டி வந்திருக்காங்க, மற்றும்
உறவினர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. வாங்க நின்னல். என்னடா டேய், நாங்க மொக்கச்சாங்கி மாதிரியே சொல்றியோ நீயும்? சூக்கரு, நல்லா ட்ரெஸ்ஸிங்லாம் செம்மையா போட்டிருக்க. வந்ததுக்கு நன்றி. நாங்க நிறைய பேசலாம் தெரியா? ஓகே. தேங்க்யூ. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. கிருஷ்ணா, என்னடா 3 பேரும் காய்ஸ் தான் வந்துருக்குறாங்க. 4வதா யார் வந்திருக்காங்க தெரியல, பாயா கேர்ளான்னு. ஒருவேளை 4வதும் காய் வந்துட்டா என்னடா பண்றது? ஏன்டா இவ்வளோ பதற? நாங்களை திங்காவே செய்வாங்களே, நானும் பசங்க வந்துட்டா என்ன மாதிரி செய்ய காத்திருக்காங்கன்னு தெரியலையே. சரி, முதல்ல அந்த 4வதா இருக்க வாழை பாப்பா கூப்பிட்டுலாங்க. யார் அந்த வாழு 4வது? வாங்க. அடாடா, போன வாட்டி தான் அண்ணாவும் தங்கச்சி ஆடினாங்கன்னு பார்த்தா இந்த வாட்டி அண்ணனும் தங்கியும் சேர்ந்து கலக்கிட்டாங்களே. சூப்பரா ஆடினாங்கல்ல. ஓகே, என்னடா தங்கி உன்னோட பேரு என்ன? அருணு. சரிடா, வீட்டுல இருந்து யார் யார் வந்துருக்கீங்க? எங்க அண்ணா லேப்டாப் பண்ணா, எங்க அப்பா, எங்க அம்மா. என்னடா அங்கான்னு சொல்லிட்டு கையில சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்க? சைக்கிள் கிடையாது, குக் பண்றாங்க. டாடி டாடி ஒர்க் போடுவாங்க. ஒர்க் பண்ணுவாங்களா? இந்தாங்க சாப்பிடுங்க. என்னடா இது, இந்தாங்க சர்ப்ரைஸ்னு ஏதோ எடுத்துட்டு வந்து கையில கொடுக்குறான், காட்டு. அது நீங்க தான், வேற யாரு? பாத்தீங்களா மக்களே, சர்ப்ரைஸோட பெரிய சர்ப்ரைஸ் இது. நான் தான் நீ சொன்ன கத்தியா, அதான்டா இருக்கிறதுலயே பெரிய சர்ப்ரைஸா இருக்கு எனக்கு. அப்ப எனக்கு தெரியல. ஏய், குழந்தை எவ்வளவு அழகா பண்ணிருக்கான். சூக்கர்ரா, நீ தான் பண்ணியா? ஆமா, எங்க அம்மாவோட ஹெல்ப்போட. அப்படியா? கேட்டாங்க, சூக்கர் கேட்டாங்க, நல்லா பண்ணிருக்கிறீங்களே. ரொம்ப நன்றி நான் வந்ததுக்கு. என்ன கிஃப்டா ரெடி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சரி, ஓகே, முதுகு வலிக்குது, போய் உன்னோட இடத்துல உட்காந்துக்க. தேங்க்யூ. அடாடா கிருஷ்ணா, 4 பேரும் வந்து சூப்பர் எனர்ஜியா என்ட்ரி குத்துருக்குறாங்க. எப்பவுமே கொடுக்குற மாதிரி அழகான கிஃப்ட் குத்துடலாம். கண்டிப்பா குத்துடலாம். என்னடா குத்துடலாங்க? குத்துடலாமா? ஓகே. சேலத்துல இருந்து நாங்கள காக்கிறதுக்காக வந்திருக்காரு நாங்க அங்குதன். தேங்க்யூடா அங்குதா வந்ததுக்கு. ஆவடியில இருந்து வந்த கோனிஸுக்கு ஒரு அழகான கிஃப்ட். தேங்க்யூடா கோனிஸ் வந்ததுக்கு. அப்புறம் அமெரிக்காவில் இருந்து வர ஆசை கொட்டு வேளச்சேரியில இருந்து வந்திருக்க நாங்க கிரணாவுக்கு ஒரு அழகான கிஃப்ட். தேங்க்யூ வந்ததுக்கு கிரணாவ். தேங்க்யூ வருண் வந்ததுக்கு. என்னடா ரெடி ஆகுறீங்களா குட்டீஸ்? டக்குன்னு கேள்வி கேட்டா நல்லா வித்தியாசமான பதிலாம் சொல்றீங்களா? சொல்லுவோம். பார்க்கதான கோரம் எவ்வளவு வித்தியாசமா வரக்கூது பதிலான்னு. என்னடா அங்குதா பேசலாங்க? அவன் ரெடியா தாண்டாக்குறான். வாங்க அங்குதன். அங்குதா எத்தனாவது கடிக்கிற நீ? ஃபர்ஸ்ட் தான் கடிக்கிறியா நீ? ஆளு காக்கிறதுக்கு ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரி இருக்கியடா. சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஈஸியா இருக்கா? எவ்வளவு மார்க் எடுக்கிற எல்லாத்துலயும்? யோசிக்கிறான். உண்மையை சொல்லாங்க, பொய் சொல்லாங்க. உண்மையை சொன்னா வீட்டுக்கு தெரிஞ்சிடும், மாட்டிக்குவோம். பொய் சொன்னா ஐயோ ஐயோ கண்டிப்பா தெரிஞ்சிடும், மாட்டிக்குவோம். இல்ல, எத்தனாவது ரேங்க் எடுக்கிற? எல்லாத்துலயும் காசு ஆயிடும்ல, அது கோதண்டா இருக்கு. சரி, ஸ்கூல்ல வந்து எந்த மிஸ் வந்து உனக்கு வெல்த் வாங்குறாங்க? தப்பு பண்ணா அடிப்பாங்க. தப்பு பண்ண அடிப்பாங்களா? ஏன்டா நான் கொஸ்டின் கேட்டதுக்கு ஆன்சர் சொல்றானா? தப்பு கொண்டா அடிக்காங்க. எல்லா மிஸ்ஸும் அடிக்கிறாங்களா தப்பு கொண்டா? ஒருத்தர் தான் அடிப்பாங்க. அந்த ஒருத்தர் யாரு? மிஸ். மிஸ் தாண்டா அடிக்குவாங்க. எந்த மிஸ் அடிக்கிறாங்க? பேர் என்னடா அவங்களுது? பிரியாவ. கிரியாங்க. கிரியாங்க உனக்கு என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க? 101ல ஏது சொல்லுவாங்க. 101ல இருந்தா? ஏன்டா 1ல இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தா 101ல இருந்து ஆரம்பிக்கிறாங்களா? அக்கா ஃபர்ஸ்ட் 100 நம்பர் எங்கடா போச்சு? யார் சொல்லி கொடுத்தது? சரிடா டேய், இங்க வர்றா, அதெல்லாம் விடுறா. சரியா, நாங்க சாங்ல இருந்து போலாம். சரி, என்ன சாங் பாடலான்னு இருக்க இன்னைக்கு? கனவுல வாரடிய பிரைட்டான யோசிக்கிறேன் ஒண்ணு.
மண்டேல படிப்புன்னு ஏறல அழகுல ஒண்ணு முடிஞ்சாய். டேய் நான் ஃபுல் காட்டுக்கு நானே டான்ஸ் ஆடிட்டேன்டா. சரி பரவாயில்ல, 3 லைன் தெரிஞ்சதே பெரிய விஷயப்பா உனக்கு. குழந்தைக்கு கிளாக் போயிடலாங்க, கைத்தட்டல் கொடுக்கலாங்க. என்னடா ஏதாவது கேள்வி ஏதோ வச்சுக்கிறியாங்க நீ என்ன கேட்க? எங்க கேளு. தாடிக்காரன் மீசைக்காரன் கோவிலுக்கு போனா வெள்ளைக்காரன் யார் அவன்? தாடிக்காரன் மீசக்காரன் கோயிலுக்கு போனா வெள்ளைக்காரன் வெள்ளைக்காரனா? யார் அவன்? எனக்கு தெரியலடா. உங்க யாருக்காவது தெரியலையா? தெரியலையாடா? தேங்காய். தேங்காய் தான் ஆன்சரா? வித்தியாசமான கேள்வி வந்தது. குழந்தைக்கு கைத்தட்டல் கொடுக்கலாங்க. நீ ஓவரா வந்து கதையா விடுவியாங்க. ஓகே சொல்லுப்பா, கதை கேட்கலாம். எல்லாரும் அவங்க இதையா இருங்கோ, கதை கேட்க ரெடியா இருங்கோ. சொல்லுடா சொல்ல நல்ல கதையா. ஒரு ஊர்ல ஒரு சிங்கம் இருந்துச்சா. அந்த சிங்கம் காட்டுல இருந்துச்சா. அது உடனே யானை வந்து என்ன பண்றீங்க கேட்டுச்சா. நான் சனேன்னு தூங்கிட்டுனால இருக்கேன், நீங்க எதுக்கு எழுப்பி விட்டுரு அப்படின்னு சொன்னிச்சா. யானை கிட்ட சிங்கம் சொல்லிச்சாங்க. மேல சொல்லு. அதுக்கப்புறம் வந்து யானை சொன்னிச்சா, நீங்க வீட்டுக்கு வாங்க, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, எழுப்பி விடுற, எல்லாருமே எழுந்திரிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னிச்சா யானை. அதுக்கப்புறம் எல்லாரும் எழுப்பி விட்டாங்களா, தூங்கிட்டே இருந்துச்சா செஞ்சு. என்ன கிருஷ்ணா, என்னடா அவன் என்னதான்டா முடிவா சொல்ல வரான்? எனக்கு ஒண்ணுங்க வெள்ளங்கல்லடா. இரு சொல்லுவான், இரு சொல்றா. தூங்கி இருந்தது, வீட்டுக்கு வாங்க எழுக்கு விடுறேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் சிங்கம் தூங்கினே இருந்தது. சிங்கம் தூங்கிட்டே இருந்துச்சா. உருண்டு யானை வந்து எழுப்பி விட்டுட்டே இருந்துச்சா. சிங்கம் எழுந்திருக்கலையா. அது மாதிரி கொஞ்ச நேரம் கேச்சுதான் இருந்துச்சா. சரி, இது மேலதான் தெரியும். ஏன்டா தூங்குறவங்களும் வீட்டுக்கு கூட்டுங்க எழுக்கி விட்டது அப்புறம் லேட்டா ஏந்ததாடா கதை. நானே ரீல் சுத்துறேன், இவன் என்னை விட பெரிய டப்பாவா கொண்டு வந்து சுத்துறாண்டோ. சேலத்துல இருந்து நீ வந்து இந்த சிங்கம் கதையை சொல்ற, அதுவும் சிங்கம் யானை எழுக்கி விட்ட கதையை சொல்லதான் வந்தியா நீ? கிருஷ்ணா என்ன யோசிச்சு வந்துருக்கிறானா, அங்க ஒருத்தன் உக்காந்துன்னு கேள்வி கேட்கறான். அவங்க கிட்ட நாங்க எது சொன்னாலும் அவன் கேட்டுக்குவான். நாங்க போய் அவங்க கிட்ட ஒரு கதையை இந்த மாதிரி கதையா சொல்லுவோன்ட்டு வந்துக்கிறான் இல்லையா? சரி, ஒரு பாக்கெட்டு ஃபுல்லா சாக்லேட்டா இருக்குதுடா, யாருக்குமே தெரியாது. அந்த சாக்லேட்டை வச்சு நீ என்ன பண்ணுவ? டேய் சிந்திச்சு சொல்றா, யோசிச்சு சொல்லு. யாருக்குமே இங்க இருக்கவங்க யாருக்குமே, மம்மி டாடி தாத்தா யாருக்குமே தெரியாது, அக்கா யாருக்குமே தெரியாது. சரியா? யாருக்குமே தெரியாம உனக்கு ஒரு பக்கெட் ஃபுல்லா சாக்லேட் கிடைச்சிருக்கு. என்ன பண்ணுவ அந்த சாக்லேட்டை வச்சு? டெல் மீ. சாப்பிடுவேன். எங்க ஈ காட்டு. பக்கெட்டு ஃபுல்லா சாக்லேட்டை தின்னா இந்த மாதிரி தான் ஆகும் வாய். ஏண்டா அவ்வளோ பக்கெட்ல அவ்வளோ சாக்லேட் இருக்குல்ல, நான் இந்த மாதிரி அக்காவுக்கு கொடுப்பேன், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுப்பேன்னு சொல்லலாம்ல. அதை விட்டு எல்லா சாக்லேட்டும் நீயே சாப்பிட்ருவியா? இது என்ன கோங்கா இருக்கு? வெரி குட். சரி, நீ வீட்டில் வந்து பெட் அனிமல்ஸ்லாம் வளர்க்குறியா? இல்ல. பெட் அனிமல்ஸ்லாம் வளர்க்கலையா? உனக்கு என்ன அனிமல் வளர்க்கணுன்றங்க ஆசை? நாய். ஏன்? யாரும் அங்க விளையாட வர மாட்டேங்கிறாங்க, அதனாலதான் டாக் வளர்க்கணும் ஆசை. அடாடா, என்னடா கிருஷ்ணா இப்படி சொல்றாங்க? யாரும் விளையாட மாட்டாங்களா அவங்க கூட? சரி, டாக் விளையாட நினைக்கிறியா அவங்க கூட? சரி, டாகுக்கு என்ன பேர் வைக்கலான் இருக்க? சிம்பான்னு பேர் வைக்கலான்னு இருக்கேன். என்ன பேரு? சிம்பா. சிம்பான்னு வைக்கலான் இருக்கியா? டாடாடா. சரி, ரீசெண்டா வந்து என்ன படம் காத்த நீ? தியேட்டர்ல காத்தியா ஏதாவது படம்? டிராக்டரா? நான் டிராக்டர் போனதே இல்லையே. தியேட்டருக்கு போனதே இல்லையா நீ? படத்துக்கு தான் போயிருக்கேன். அதாவது படத்துக்கு தான் போயிருக்க, தியேட்டருக்கு போனது இல்ல. கிருஷ்ணா இல்ல நீயே கேளு. சரி, நானே கேக்குறேன். எங்க போய் படம் காத்த நீ? அந்த படத்தை படத்துலதான் பாப்பாங்க, வேற எங்க பாப்பாங்க? இதெல்லாம் நல்லா பேசுறான்டா அக்கனியா. டேய், படத்தை எங்கடா போய் காத்த? எந்த இடத்துலடா படத்தை காத்த? வீட்டுல. வீட்டுக்கு. சரிடா. டே தங்கி, நல்லா பேசுனடா. நீ பெரிய ஆளானவன்னு என்ன ஆகணும்னு நினைக்கிற நீ? டாக்டர். டாக்டர் ஆக போறியா? ராடாடா, நீ ரொம்ப கொருங்கையான ஆள் தான். கண்டிப்பா நீ டாக்டர் ஆகலாம், தக்கே கிடையாது. என்ன டாக்டர் ஆகலான் இருக்க? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன். பெரிய ஆள் ஆயிட்டவொன்னு ஒரு பெரிய டாக்டராக என்னோட வாழ்த்துக்கள்டா உனக்கு. தேங்க்யூடா, வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்டா. சூப்பர்ப்பா, நல்லா பேசுன நீ. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ.
அடாடாடாடா அவங்கதா நல்லா அமைதியா அவங்கதன் நிறைய பேசினாரு. ஸோ அவங்கதனுக்கு அடுத்ததா இருக்கிறது யாரு? மோனிஸு. என்ன மோனிஸ் ராஜ் ரெடி ஆகுறியா? வாங்க தலைவரே 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 வணக்கம். நல்லா இருக்கிறியா தலைவரே? சூக்கறாங்க காரா கிருஷ்ணா கொட்டுலாம் வச்சுன்னு கொக்கையவங்க வந்துருக்குறான்டா ஆளு. உங்க ஃபேமிலியில உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? அம்மா. சீரியஸ்லி? ஏன் சொல்லலாங்க வேணாம். அம்மா நாங்க கேக்குதெல்லாம் வாங்கி தருவாங்க. அப்படியா? நீ கொய் நிறைய சொல்றியாங்க வீட்டுல? மாட்டிக்கினியா போய் சொல்லி வீட்டுல? இல்ல என்ன சொல்லி மாட்டிக்கின வீட்டுல? அது 1,75,000 சொல்லியிருக்கேன். நீங்க எதை கேக்குறீங்க? சொல்ல அம்மா எல்லாம் சொல்லுவாங்க. அம்மா சொல்லிட்டாங்களா கொய்? என்ன சொன்னாங்க உங்க அங்கி? நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன்னு சொன்னாங்களா? நாளைக்கு வாங்கி தரல. வாங்கியே தரலையா? ஐயோ ஐயோ கேட்டியா நீ? நான் எப்போ சொன்னேன் அது மேல கேட்டு. அப்படியா? நீ அதை மாதிரி சொல்லி நைஸா சொல்லி கொய் சொல்லி உங்ககிட்ட வேலையை வாங்கின்னு வாங்கி தர மாட்டுறாங்க. அங்கே வந்து வீட்டில் யாருங்கால காசத்தை அதிகமாக காட்டுறாங்க? உங்காலையா உன் தங்கிங்காலையா? 2 பேரும் மேலேயோ? 2 பேருங்காலையுங்க. அதே மாதிரி கோத்தை யாருங்கால அதிகமாக காட்டுறாங்க? தம்பி தங்கிங்கால தான் காட்டுறாங்களா? உங்கால கோத்தை காட்டுறதே இல்லையா? காட்டுவாங்களே. காட்டுன்னு காட்டுறாங்களா? சரி குடிச்ச சாப்பாடு என்ன? கேரட் சாதம், வெண்டைக்காய் சாதம். இது குடிக்குங்க. வெண்டைக்காய் சாப்பிட்டா மூலம் நிறைய வருங்க கிருஷ்ணா. அவனை கேளு. வெண்டைக்காய் சாப்பிட்டா மூலம் நிறைய வருங்காடா. அப்படியா? கேரட் சாப்பிட்டா நம்ம கண்ணாடி போடலாம். கண்ணாடி கோட வேணாவா? வரும்போது கோட்டுன்னு வந்தாங்க மஞ்சா கலர்ல ஒன்று. அது கண்ணாடியில். அப்படியா? டேடி அவங்க அங்கேயும் வீட்டில் கேரட்டே சாப்பிட்றது இல்லை கொள்ளுது. 2 பேரும் கண்ணாடி கோட்டுனுக்குறாங்களே. நிறைய கேரட் சாப்பிட சொல்ற. எங்கன்னா டூர்லாம் போயிருக்கியா நீ? எங்க போன நீ? கொடைக்கானல். ஆஹா, என்ன பார்த்தாங்க போயிட்டு கொடைக்கானல்ல? போட் ஹவுஸ். கோட் ஹவுஸ் இருந்ததா? என்னலாம் இருந்ததுடா அந்த கோட் ஹவுஸுக்குள்ள? போட்ல லைட் எல்லாம் போயிட்டு வந்தோம். கோட் ஹவுஸ்ல என்ன இருந்ததுன்னு கேட்டா கோட்டு தான் அப்படின்றான்டா. நைட்ல போனீங்களா? மார்னிங். அப்படியா? ஜாலியா இருந்ததா? வேற எதுவும் பார்க்கலையா அங்க போய்? சாக்லேட் ஃபேக்டரி, டீ ஃபேக்டரி. அப்புறமா இந்த கிட்டனா அகலாஞ்சி ஊட்டி சாக்லேட் ஃபேக்டரி அந்த இடத்துக்கு தான் போனீங்களா? ஓஹோ சரி. பெரிய ஆளானவனு என்ன ஆகலான் இருக்க நீ? போலீஸ். போலீஸ் சார்? என்ன ஏன் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? மோனிஸ் போலீஸ் சார்? நம்ம நாடு நம்ம ஒழுக்கமா பாத்துக்கணும். டாடாடாடா என்ன ஒரு சிந்தனை தான் அவனுக்கு. எப்படி ஒழுக்கமா காத்துக்குங்க நாட? திருடங்க வளமா பார்ப்பேன். திருடங்க வராங்கன்றாலே நாடு ஒழுக்கங்க ஆயிடுங்க. அதத்தான் சிசிடிவியே காக்குதே. என்னத்துக்கு போலீஸ்? கண்டு விட்டாளையா? சிசிடிவில போலீஸ் பார்த்ததான் திருடங்களை பிடிப்பாங்க. அதுவும் கரெக்டான பாயிண்ட் தான். சிசிடிவில என்னதான் ரெக்கார்ட் ஆனாலும் போலீஸ் ஒருத்தர் பார்த்தாதானடா அது யாரு கொண்டதுன்னு கண்டுபிடிக்க முடியும். ஆமா கரெக்ட். டேய் வந்ததுக்கு நன்றிடா. கோடா கோய் மொத்தல உட்காரா. கோடா கோடா டாடாடாடா. மோனிஸ் உங்க கொக்கியமான கொய்ய. மோனிஸுக்கு அடுத்ததாக ஒருத்தர் இருக்காரு வாளு. நடா ரெடி ஆகுறியா குரணாகு? வாங்க குரணாகு. டாடாடா குரணாகு, நான் என்ன ஏதாவது கேள்வி கேட்கலான் இருக்கியா? எங்க கேளு. நீ என்னப்பா டிவில வர அதுக்கப்புறம் போயிடுற. நாங்க ஸ்கூலுக்கு போய் மேம் சமாளிக்கணும், என் ஃப்ரெண்ட்ஸை சமாளிக்கணும், வீட்டுக்கு வந்து என் அம்மாவை சமாளிக்கணும், விளையாடும் போது என் தங்கச்சியை சமாளிக்கணும், டியூஷனுக்கு போய் டியூஷன் மேம் சமாளிக்கணும். வாழ்க்கையில அவனுக்கு எவ்வளவு பிரச்சனை பாத்தீங்களா? எனக்கு என்னக்கா நான் டிவில மட்டும்தான் வரேன்றான்டா. அவன் காரா எவ்வளவு கொடுமை அனுபவிக்கிறான் கிருஷ்ணா. ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஆமா. என்ன கொடூரம். சரிடா, அவனுக்கு எந்த ஹீரோ சினிமால ரொம்ப பிடிக்கும்? ஸ்பைடர்மேன். சினிமாலேயே ஸ்பைடர்மேன் தான் அவனுக்கு பிடிக்குங்க. அவருக்கு பயங்கரமான ஆளாச்சு. ஆமா. ஏன் அவரை உனக்கு பிடிச்சிருக்கு? ஏன்னா அவங்க வெப்ல விட்டு பரப்பாரு. வெகு விட்டு கறக்குவாரா? சரி, அவர் எதுக்குடா வெகு விடுறாரு? ஏதாச்சும் பிரச்சனைனா அங்க போறது. பிரச்சனைனா அங்க போய் வெகு விட்டுருவாரா? இல்ல வெப் விட்டு எல்லாரும் காப்பாத்துவாங்க. காப்பாத்துவாரா? எங்க ஏரியால கூட ஒரு தாத்தா ஒருத்தர் இருக்கிறாரா. காலங்கத்தால கையில வெகு எடுத்துன்னு நடந்து போயிடுவாரு. வெப்பா ஆங்காண்டா நூலை எடுத்து அப்படி தண்ணியில தூக்கி போடுவாரு. அது மீன் பிடிக்க போறாரா அவரு? அந்த மாதிரியா? அது மாதிரி இல்ல, பில்டிங்ஸ்ல விடுவாங்க. பில்டிங்ஸ்ல விடுவாரா? ஏன் பில்டிங் ரொம்ப வீக்கா இருந்தா அப்படி வெகு விட்டு மேல அப்படியே ஒட்ட வச்சிருவாரா? இல்ல அது ரொம்ப
ஹைட்டா இருக்கும், அதனால அவர் விட்டே எடுப்பாரு. அது ஹைட்டா இருக்கனால அப்படி விடுவாரா? ஆமா. சரிடா சரி, நான் ஒரு கொஸ்டின் கேக்கிட்டா? ஆ நீ வந்து ஹீரோவா நடிக்கிற ஆ சரியா? உனக்கு எந்த ஹீரோயின் கொள்ளலான்னு நினைக்கிற? என் தங்கச்சியை வேணா போடலாம். தங்கச்சி தங்கச்சி ஹீரோயினா போட்டுலான்றியா படத்துல? ஆ டேய் அண்ணன் தங்கச்சி உட்கார ஹீரோயினா இருக்க முடியும்? இருக்க முடியும். ஓ, அண்ணன் தங்கச்சி கதையா எடுத்து கொள்ளலான்றியா? இதுக்கெல்லாம் என்னால ஆன்சரே பண்ண முடியலடா. வெரி குட்ரா. மங்கி சமையல்ல வந்து என்ன நல்லா இருக்கும்? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. ரச சாதம். ரசம் தான் நல்லா இருக்குங்க. ஆமா. எது நல்லாவே இருக்காது குடிக்காது உனக்கு? கீரை சாதம். கீரையா? ஏன்? ஏன்னா அது எனக்கு கசக்கும். கசக்குங்க. சரி, என்ன கேட்கலாம்? டக்கு டக்குன்னு ஒரு 2 இங்கு பெருசா வளர்ந்துச்சு சரியா? சூப்பரா இருக்கும்ல? அப்ப நீ எங்க போவ முதல்ல? என்னோட வீட்டுக்கு போவேன். உங்களுக்கு என்னடா ஆச்சு? உங்க வீட்டுக்கு தான் போவியா முதல்ல? வீட்டுல இருந்து எங்கனா போனோம்னா எங்க போக? பக்கத்துல ஏதாச்சும் ஊருக்கு போவேன். பக்கத்துல ஏதாவது ஊருக்கு போயிடுவியா? ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்கெல்லாம் போக மாட்டியா? போவேன். முதல்ல வந்து ஏறி குறந்து ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்கெல்லாம் போய் எங்கேயாவது போகணும், அந்த இடத்துக்கு உனக்கு கூட்டின்னு போல அப்படின்னு ஏதாவது இருக்கா? எங்கேயாவது போகணும்னு நினைச்சேன், ஆனா எங்க வீட்டுல என்ன கூட்டு போல, அப்படி ஏதாவது இருக்கா? கொடைக்கானல். கொடைக்கானலா? ஏன்டா அங்க போகணும்னு நினைச்சேன்? அங்க போட வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்கு, அங்க நல்லா சில்லுன்னு இருக்கும். சில்லுன்னு இருக்கும், ஆனா வீட்டுல கூட்டின்னு போகவே மாட்டாங்களா? கூட்டிட்டு போவாங்க. கூட்டு போவாங்களா? போயிருக்காங்களா இது வரைக்கும் உன்னை எங்கன்னா கூட்டிக்கிட்டு? சின்ன வயசுல கொடைக்கானல் போயிருக்கேன். சின்ன வயசுல போயிருக்கியா? சின்சான் சாங் எனக்கு தெரியும். என்ன சாங்குடா? சின்சான் சாங். ஷின்சாங் சாங்கா? எங்க அத காடு கேட்கலாம்? ஆனா நான் நின்னுட்டு தான் பாடுவேன். என்னப்பா? டான்ஸ் ஆட்டு. வாடா நில்றா, வாடா இறங்குடா முதல்ல. ரெடியாடா? எஸ். ஷின்சான் சாங்கு குழந்தை என்ன அழகா காட கூறான். ரெடி 3 2 1 கூறா. ஒரு சின்ன பையன் பக்கத்தான் பொடிய செய்வது எல்லாமே ஒரு சொக்கிக்க வைக்கும் போது சாய் மாறிடுமே. ஓ சின்சான், என் பேர் தான் சின்சானே, குறும்பு செய்யதான் விரும்பேனே, பாடலில் படுவேனே, உங்க ஃபேமிலி உருவானேன். கமான் பேபி டான்ஸ் ஆடலாம், நாம் எல்லோரும் ஒடியடி பாரி முதிக்கலாம், சிரிக்கலாம், நம்ம ஊரே கலைக்கலாம். லோ ஷின்சான். அடாடா கைத்தல் கொடுங்க, கைத்தட்டலு. பாப்பா உட்காருப்பா, இடத்துல உட்காருப்பா. அடாடாடா கிருஷ்ணா, என்னடா தங்கி ஆடிக்கினே காணுது. அவன் காத்து என்ஜாய் கொண்டானோ இல்லையோ, உங்க அங்கி நல்லா காத்து என்ஜாய் பண்ணாங்கடா. ஆமா, நீ இந்த ஆட்டம் கொரியாலானவனு என்ன ஆசை உனக்கு? என்ன ஆகணும்னு? பைலட்டா? பைலட் ஆகணும்னா என்னப்பா படிக்கணும்? பைலட் கோர்ஸ் நல்லா படிக்கணும் சரியா? கரெக்ட் தான். ஏவியேஷன் பைலட் கோர்ஸ்லாம் படிக்கணும். அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சதே பெரிய விஷயம்டா. இந்த வயசுல குழந்தை சொல்றான்ல, ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாமே தம்பிக்கு. சரி, பைலட் ஆயிட்டு என்னையும் கூட்டம் போகியா ஃப்ளைட்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, லக்கேஜ்ல போட்டு எடுத்துட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூடா, சூப்பர், நல்லா அழகா பேசினேன். வந்ததுக்கு நன்றி. என்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. தோக்கரே பிரணவ் வந்து நம்ம பைலட்டு பிரணவ் வந்து சூப்பரா பேசினாரு. அவரை தொடர்ந்து வர இருப்பது யார் என்றால் அருணாச்சலம். ரெடி ஆகுறியா? வாங்க அருணாச்சலம். தங்கே என்னடா அருணாச்சலம்? என்ன சரி, உன் பேர்ல ஒரு கடாங்குதே தெரியுமா உனக்கு? தெரியுமே. அந்த படத்துல ஒரு டைலாக் எல்லாம் தெரியுமா உனக்கு? எங்க ஒரு டைலாக் எடுத்து கேட்கலாம். நான் ஒரு தடவை 100 தடவை சொன்னே இருக்கும். புரியல. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரியே இருக்கும். இல்ல புரியல, ஒழுங்கா சொல்லு. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரியே இருக்கும். 3 தடவை சொல்லி எனக்கு புரியல, நீ 100 தடவை சொன்னாங்கட்ட எனக்கு புரிஞ்சிருக்கோடா. அப்படிதான் உன்னை வச்சு விளையாடுறான்ப்பா. சூப்பரா சொன்னடா நீ, நல்லா சொன்ன. குழந்தை கைத்தறல் கொடுக்கல. ஆனா என்ன, எனக்கு ஒரே ஒரு கன்ஃபியூஷன் தான்டா. என்ன கன்ஃபியூஸ்? இந்த டைலாக் அருணாச்சலம் படத்துலயா வருது? ஆமா, வேற எந்த படம்? பாஷா படத்துல வருதுடா. இந்த டைலாக் பாஷா படம்ப்பா. நீ மாத்தி சொல்ற. அருணாச்சலத்துல இது வராது. ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் முடிகிறான். அதான் அந்த படத்துல வர டைலாக். அப்புறம் என்னடா டைலாக்? ஐயா அப்புறம் வந்து என்ன டைலாக் இருக்குடா படத்துல, உனக்கே தெரியல. அப்போ வந்த படத்தோட டைலாக் எப்படி குழந்தைக்கு தெரியும்? அதுவும் கரெக்டு தான். இருந்தாலும் உன் பேரோட வருதுல்ல, ஞாபகம் வச்சுக்கோ இந்த டைலாக். சரியா? யாராவது கேட்டாங்கன்னா ஆண்டவன் சொல்றான்,
ஆண்டவனை விடுற ஆண்டவர் வேற இடத்துக்கு போயிட்டாரு. அதெல்லாம் தேவையில்லாத கண்டென்ட். அவன் பொலிட்டிக்கலா போறான்ப்பா, அவனை விடுப்பா நீ. சாங்ல இருந்து ஆரம்பிக்கலாம், ஓகேவா? சாங்ல இருந்து போறோம், சரியா? ரெடியா? ரெடி 3 2 1. அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அந்திடனும் பாட வந்தேன் வேலவா. அவ்வளவு வள்ளிமயில் நாதனே வாபடி வேறனே வருவேணும் மயிலேது முருகேனே முருகா 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 அழகானும் பழனிமலை ஆண்டவா. அவ்வளவு அடாடாடாடாடா, என்ன ஒரு முருகங்கான சாங்கு. கைத்தொடல் கொடுக்கலாங்க குழந்தைக்கு. உனக்கு வந்து எந்த ஹீரோ பிடிக்கும்? அயர்மான் போன்டடன் அயன் கான் ஸ்பைடர் கான்ஸுங்களை காட்டுறான்டா கிருஷ்ணா. அயன் மேன் தான் பிடிக்குமா உனக்கு? ஏன் அவரை ரொம்ப பிடிக்கும்? அவரே சூட் போடுவார். அயன்ல பண்ணது அயன் சூட்டு போடுவாரு ஆளு. அப்படியாடா? எந்த ஏரியால தான் இருக்கிறாரு அவரு? அமெரிக்கா. எல்லா ஹீரோங்க அங்கேயே இருக்கிறாங்களே, ஏன் இந்தியா வர காட்டுறாங்க? எனக்கு அது தெரியாது. சரி ஆமாண்டா, உன்னை கொத்தி ஒன்னு கேள்வி கொட்டேன். பெரிய யூடியூப்ல சேனல்லாம் வச்சிருக்கியாங்க நீ? வச்சிருக்கேனே. நாங்க ஆளு பசங்களா அந்த மாதிரி ஒரு ஹாஸ்ட் பண்ணலாம், சரியா? இப்போ வந்து யூடியூப்ல வந்து நீ ஓபன் பண்ண உடனே வீடியோ எடுப்பல, எடுக்கும் போது எப்படி எடுப்ப? ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் அப்படி எடுப்பல, அந்த மாதிரி இப்ப நம்ம வாலு பசங்களை நீ ஹோஸ்ட் பண்ணோம். பண்ணிடலாமா? ரெடியா? சரி இங்க ஸ்டார்ட் பண்ணு. வெல்கம் டு ஆளு பசங்க. இங்க கலர் மச்சான் வந்திருக்காங்க, கிருஷ்ணர் சார் வந்திருக்காங்க, அப்புறம் கூட 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அப்புறம் அவங்க கூட சேர்ந்தும் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. வா வீடியோக்குள்ள போலாமா? கோலாங்க. சூப்பரா, பெரிய கைத்தறல் விடலாம். எவ்வளவு எனர்ஜியா இருந்தது, தம்பி நல்லா பண்ணால. கிருஷ்ணா உன்னோட நல்லாவே கொண்டாண்டாங்க. ஆமாண்டா, யூடியூப் செலிபிரிட்டி அப்படிதான் இருப்பான். சரி நீ பெரிய ஆளானவன்னு என்ன ஆகலான் இருக்க? யூடியூபர். யூடியூபரா? ஒரு செலிபிரிட்டி ஆளான் இருக்கியா நீ? அப்படியா? சூப்பர்ரா, நல்லா பேசினார்ல தம்பி. சரி வந்ததுக்கு தேங்க்யூனா, போய் உன்னோட இடத்துல உட்காந்துக்கோ. வணக்கம்டா வணக்கம்டா. யோகா கோடா டே கோடா. ஸோ உங்க அங்கேயும் ரெடியா இருக்கிறீங்களா? குட்டீஸ் ரெடியா இருக்கீங்களா? ஓகே ரெடியா இருக்கிறீங்க. நான் ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நானே பண்ணிடுறேன். சரி கொன்னு. ஸோ உங்க முன்னாடி வந்து ஒரு ஸ்டாண்டு தெரியுதா? அதுல நீங்க துணி எடுத்துன்னு போய் காய கோடு போறீங்க. டேய் அது இல்லடா, ஏன்டா இப்படி பண்ற? இன்னும் அது ஒயர் இல்லையா? அது ஒயர் இல்ல, அது செலோ டேப்பு. ஸோ செல்லோ டேப் வந்து ரிவர்ஸில் இருக்குது, சரிங்களா? ஸோ இங்கே இருக்க பால் வந்து இந்த பக்கம் வந்து மம்மிஸ் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு பாலாக கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு அதுக்கு கீழே அப்படி பேஸ்ட் பண்ணுறீங்க. அது அப்படி நித்துறீங்கனாலே கீழே விழாது, அப்படியே இருக்கும். ஸோ குட்டீஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதே மாதிரி ஒரு பாலாக எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பக்கமாக நீங்கள் பேஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ 2 பேரும் வந்து பாலை கீழே விழாமல் அப்படி ஒட்டிக்கிட்டே வருவீங்களா? ஸோ நாங்கள் 100 செகண்ட் கொடுப்போம். அந்த 100 செகண்டில் வந்து யார் வந்து நிறைய பால்ஸ் வந்து கீழே விழாமல் பேஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான். எஸ். ஸோ என்ன ரூல்ஸ் நல்லா புரிஞ்சுதா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கேம் ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடும். ஸோ முதல்ல விளையாட வரப்போறது யாரு? அமுதன். அவன் ரெடி ஆயிட்டான்டா. ஸோ அங்குதன் அங்கி வாங்க. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அடாடாடாடாடா சூப்பரா ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ். வேக வேகமா ஓடுங்க. 2 அடாடாடா 2 எடுத்துட்டாங்க. 2 எடுத்துக்கிறாங்க. ஆமா டைம் போயிட்டே இருக்கு. பொறுமையா போனீங்கன்னா ஜெயிக்க முடியாது. டக்கு டக்குன்னு வரணும். 2 பேரும் 3 எடுத்துக்கிறாங்க. ஸோ 5 எடுத்துக்கிறாங்க. வேகம் பத்தலையே, பொறுமையா போறீங்களே, ரொம்ப ஸ்லோவா இருக்கீங்க. ஃபாஸ்டா இருங்க. 6 எடுத்துக்கிறாங்க. 2 பேரும் 6 சூப்பரா விளையாடுறீங்க. வெரி நைஸ். சூப்பர், வேற லெவலு. 7 எடுத்துக்கிறாங்க. 7 டைம் போய்கிட்டே இருக்குது. டைம் முடிய போகுது. ஸோ 9 எடுத்துக்கிறாங்க 2 பேரும். டைம் போய்கிட்டே இருக்கு. டக்குனு போடா. டைம் முடிய போகுது. சீக்கிரமா எடுங்க. பட்டு எடுங்க. டைம் முடிய போகுதுடா. டக்குனு போடா. ஃபாஸ்டா இரு. வா இன்னொன்னு எடுவா. வேகமா வா. டைம் போகுது. 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம் ஆட். மிஸ்டர் அமுத கடல் எத்தனை எடுத்துருக்கீங்க தெரியுமா நீங்க?
நிறைய எடுத்திருக்க. ஆனா எதுவுமே 2 பேருமே வந்து கீழே விடாம எடுத்திருக்காங்கல்ல. சூப்பர் மேம், வெரி குட். சாங்க சாங்க. என்னடா எண்ணி இல்லாமா எத்தனை எடுத்துக்கீங்கன்னு? நான் இங்க இருந்து என்ன குறடா. சரி எண்ணு. ஸோ 1 2 3 10 11 12 13 14. சரி இந்த பக்கம். சரி ஆடங்க எத்தனை? 1 2 3. என்ன 2 பேரும் 14 எடுத்துருக்காங்கடா. ஸோ நாங்க அங்கே 2 பேரும் சேர்ந்து 28 எடுத்துருக்காங்க. பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஸோ வெரி குட், தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. உங்க இடத்துல போய் உட்காந்துங்க. தேங்க்யூடா அமுதா. அடாடாடா அங்குதன் அவங்க அங்கே வந்து சூப்பராக விளாட்னாங்கல்ல. ஸோ அடுத்தது வரக்குறவங்க யாரா? நம்ம மோனிஷ் அண்ட் மோனிஷ் உங்க மம்மி வந்துருங்க. மோனிஷ் அண்ட் மோனிஷ் உங்க மம்மி ரெடியா இருக்கீங்களா? ஓகே. ஸோ மோனிஷ் அண்ட் மோனிஷ் உங்க மம்மி உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அடாடாடாடா மோனிஷே வேகமா இருக்கேடா. மோனிஷ் கலக்குறாடா மோனிஷ். மெதுவாப்பா பிச்சின்னு போயிட போற. சூப்பர்மா. அங்கேயே சங்க காஸ்டா இருக்காங்க. தாருங்கார ஆடுறாங்களே. டைம் போயிட்டே இருக்கு. சூப்பர் மேம். மம்மியும் பயங்கரமா ஆடுறாங்களே. அங்கேயும் வரல மோனிஷும் வரல ஆடுறாங்க. டைம் போயிட்டே இருக்குடா தங்கி. நீயும் வேகமா ஆடணும் சரியா? டைம் என்னடாவது? காத்து சொல்றா. ஐயோ டைம் முடிய போகுது. டக்குனு கோங்க. 60. ஐயோ ஆயிடுச்சா டைம்? ஐயோ டைம் ஆயிடுச்சு போல இருக்கே. டக்குன்னு வாங்க. கவுண்ட் டவுன் வரக்கோது. சீக்கிரம் வாங்க. கொத்தல டைமிங். ஆகா ஒண்ணு ஊந்துச்சுரா. டைம் ஆகுது. சீக்கிரம் வாங்க. கீழே இருந்து ஒட்டுங்க வாங்க. 10 9 8 7 6 5 4 3 2 1. டைம் அப். அடாடாடா மோனிஷே ஹைக்குறா. இன்னல் வேகத்துல வந்தாங்க. நேர்மையா விளாண்ட. ஆனா நீ விளாண்ட மாதிரி அங்கே விளாட்லையே. சரியில்லையே இங்க விளாட்டு. மேல இருந்து அழுத்துனீங்கன்னா ஈஸியா தான் ஒட்டிக்கும். அப்படி பண்ணக்கூடாதுல்ல. கீழே இருந்து தானே காலை கட்டி மேலே ஓட்டணும். ஆமாம். ஸோ ஃபைன் நீங்கள் வந்து தப்பாக பண்ணிட்டீங்க. அதனால் வந்து 4 கவுண்ட் இருந்து தப்பாக அதில் ரிமூவ் பண்ணுறோம். பெனால்ட்டியில் வந்து லாஸ்ட் 4 வந்து தொடர்ந்து அப்படியே பண்ணிட்டீங்க. நாங்கள் நேர்மையாக காத்தா எல்லாத்தையும் எடுத்துருக்கணும். இருந்தாலும் நல்லா விளாட்னீங்க கேட்டாங்க. ஏனிலாமாப்பா எத்தனை எடுத்துருக்கீங்கன்னே. ஸோ அப்படி இந்த பக்கம் வருவோம். 12 + 16 எவ்வளோங்கட்டாங்க? 28 எடுத்துருக்குறாங்க. பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாங்க. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. தேங்க்யூடா மோனிஷே. சங்கையா விளாண்டா. ஹை வைக்கிறான். உட்காந்துக்கடா. அடாடாடா. ஸோ 2 பேருமே வந்து ஈக்குவலாக இருக்காங்க. ஸோ 3ஆவதா வரக்கூற ஒரு யாரா? நம்ம பிரணவ். ஸோ பிரணவங்க வாங்க. ஓகே உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அடாடாடா ஆரம்பிச்சிட்டாங்க. 1 டைம் போயிட்டே இருக்கு. இவ்வளவு ஸ்லோவா இருந்தா எப்படி 30 எடுக்கிறது? சூப்பரா ஓட்டுறடா. அடாடாடா நல்லா ஓட்டுறாங்க. இந்த மாதிரி தான் ஓட்டணும். வெரி குட், சூப்பர் மேம். ஐயோ டைம் போய்கிட்டே இருக்குடா. டைம் போயிட்டே இருக்கு. சீக்கிரமா வாங்க. முடிய போகுது. டைம் முடிய போகுது. தூக்கரு நல்லா விளாடுறீங்க. சூப்பரா விளாடுறீங்க. வேற லெவலு. சங்க டைம் ஆகுது. டக்குன்னு ஓட்டுங்க. டைம் போயிட்டே இருக்கு. ஃபாஸ்டா வாங்க. டைம் முடிய போகுது. சூப்பரா, வெரி குட்.
ஐயோ டைம் முடிய போகுது, இவ்வளவு ஸ்லோவா தான் எப்படி டக்கு டக்குன்னு வாங்க. கவுண்ட் டவுன் போட போறப்பா, சீக்கிரம் வாங்க. சூப்பரா வேற லெவலு. 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம் அப். சூப்பரா. அடாடாடா கங்கி, நீங்க ஓடுனதை காத்து எனக்கு மூச்சு வாங்குது கங்கி. எனக்கு ரொம்ப வாங்குது. அதான் லைட்டா சைடுல கூட்ஸ் இன்ஜின்ல வர சவுண்ட் மாதிரி இருக்குது. நீங்க ஒரு மூச்சு சங்கையாவல, நீங்க ஒரு ஐஃபை கொடுங்க. அதாவது டாக்டிக்ஸா எல்லாம் கங்கீஸா அப்படி ஒட்டிட்டாங்க, கங்கு ஆயிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு மிடில் ஓட்டினீங்க பாத்தீங்களா? அதான் வந்து ஐடியா. நல்லா விளாடுனீங்க தங்கிட்டே. நீயே தூக்குறீங்க. வாடா, என்ன வேகம் நல்லா விளாடனடா நீ. தேங்க்யூ. உங்களை வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணி சியர் பண்ணாங்க ஒருத்தங்க பின்னாடி இருந்து. என்னடா ஓடுற நீ, வேகமா ஓடுறா. சூப்பரா சப்போர்ட் பண்ணடா நீ. நீயும் கை குடுறா. வெரி குட். ஸோ எத்தனை எடுத்துருக்கீங்கன்னு எண்ணிடலாங்க. ஸோ அங்கே வந்து 16 எடுத்துருக்குறாங்க, தங்கி வந்து 20 எடுத்துருக்குறாடா கிருஷ்ணா. எவ்வளோ கங்கி? 36 எடுத்துருக்குறாங்க. பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க. சூப்பர்ல. ஸோ தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. தேங்க்யூடா. உங்க எத்தனை போய் உட்காந்துக்கோ. அடாடாடா குரணவங்க வந்து நல்லா ஹயரா ஆனாங்கடா கிருஷ்ணா. ஸோ 4ஆவதா வரக்கூறவர் வந்து நாங்கள் அருணாச்சலங்க கங்கி வாங்க. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சூப்பர் அப்படிதான் ஓட்டணும். நல்லா கரெக்டா ஓட்டுறீங்க. டக்குன்னு வாங்க. டேய் இந்த பெல்ட்லாம் தேவையாடா, வாடா நீ. டைம் தான் வேஸ்ட் ஆகும். 21 மைனஸ்ரா. நீ தப்பு பண்ணிட்ட. மேல கை வைக்க கூடாது சரியா? கீழே தான் ஓட்டணும். அப்படிதான் ஓட்டணும். மேல கை வைக்க கூடாது சரியா? தூக்கரே வரலோ லாரிக்கோ கங்கி. தங்கி நீயும் ஐயோ காத்துறா. பொறுமை மேல கை வைக்காது. அந்த மாதிரி ஆடு கங்கி. டைம் போயிட்டே இருக்குது கங்கி. ஜாலியா நந்து போயிட்டு இருக்கீங்க நீங்க. தூக்கரே நல்லா விளாடுறீங்க. ஐயோ டைம் முடிய போகுது, இவ்வளவு ஸ்லோவா இருந்தா எப்படி? கவுண்ட் டவுன் ஆக போகுது, சீக்கிரம் வாங்க. டைம் முடிய போகுது. 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம் அப். அடாடாடாடா கங்கி, எல்லாமே கரெக்டா எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? கரெக்டா ஓட்டிருக்கேன். கரெக்டா ஓட்டினீங்க. ஆனா லாஸ்ட் 2 அப்படி ஓட்டலையே நீங்க. அப்படியா? மேல விரல வச்சு கீழே வந்து ஓட்டிட்டீங்க. அதனால உங்களுக்கு 2 மைனஸ். சரிங்களா? அப்படியே தங்கி கோக்கத்துருங்களா. தம்பி நீ எல்லாம் கரெக்டா ஓட்டிட்டியாப்பா? ஐ திங்க் சோ. ஒன்னு தப்பா எடுத்துட்டடா நீ. ஆமா, ஒன்னு நீ தப்பு பண்ணிட்ட. மேல விரல வச்சு அழுத்திட்ட. பெல்ட் வச்சு தெரியுமா ஒரு சீன்ல? அப்பதான் அந்த தப்பு பண்ணிட்ட சரியா? சோ ஆங்க நீ 1 தக்கு வாங்கி 2 தக்கு. சோ 3 ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே. கை விட மாட்டான். கைய வச்சு தக்கா ஓட்டுனதுனால தான் கை விட்டான்னு நினைக்கிறேன். சரி எண்ணிடலாமா எத்தனை எடுத்துருக்கீங்கன்னு? ஸோ 2 பேர்த்தும் தனித்தனியாக எண்ண முடியாது. ஏன்னா யார் எது வரைக்கும் ஸ்டாப் பண்ணீங்கன்னு தெரியல. அதனால மொத்தமாக அப்படியே எண்ணிடலாம் எத்தனை எடுத்துருக்கீங்கன்னு. ஓகேவா? ஓகே. ஸோ என்ன குறையும்? 1 2 3. ஸோ 30 எடுத்துருக்கீங்க. அதுலேருந்து 3 மைனஸ் பண்ணிட்டா 27 எடுத்துருக்குறாங்க. பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க. தேங்க்ஸ். சூப்பர் மேம். என்ன அந்த 3 எடுக்காம இருந்தா 30. பரவாயில்ல, இது எடுத்ததே பெரிய விஷயம் தான். இது எடுத்ததே பெரிய விஷயம். இருந்தாலும் நல்லா விளாண்டிங்க கங்கி. தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. உங்க இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. தேங்க்யூடா. இடத்துல உட்காந்து கூட தம்பி. ஸோ குத்துலாமா கிஃப்ட்? பட் அதுக்கு முன்னாடி உங்களை கூட்டின்னு வந்து அழகு காத்தாங்க இல்லையா பேரண்ட்ஸ், அவங்க கிட்டலாம் பேசிடலாமா? ஒரு வார்த்தை பேசிடலாமா? நீங்க என்ன பண்ணீங்க, எப்படி போச்சு, எப்படி என்ஜாய் பண்ணாங்கலாம் கேட்டுடலாமா?
சரி ரைட்டு. ஸோ முதல்ல இருக்கிறது யார் என்றால் ஸோ சேலம் அங்குதன் வீட்டுல இருந்து கேட்கும். ஸோ சேலம் அங்குதன் வீட்டுல இருந்து வாங்கி ஹலோ ஹலோ. எப்படி வாங்கி இருந்தது கேங்கு? சூப்பரா இருந்தது. வாங்கி உங்களுக்கு எந்த ரவுண்ட் ரொம்ப குச்சி இருந்தது இன்னைக்கு? ஆனா கேம் விளையாண்டாங்க, அது நல்லா இருந்தது. தேங்க்யூ வந்ததுக்கு. தேங்க்யூ. டேய் அண்ணா வணக்கம்டா. வணக்கம். நல்லா இருக்கியாடா அண்ணா? நல்லா இருக்கேன். நீங்க சூப்பரா சூப்பரா இருக்கண்டா அண்ணா. அண்ணா சேலம்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கா, இந்த நாள் எப்படி கோச்சு உனக்கு? நல்லாதான் இருந்துச்சு. சூப்பரா அண்ணா வந்ததுக்கு தேங்க்யூடா அண்ணா. தேங்க்யூ. தாத்தா 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 வணக்கம் தாத்தா. நல்லா இருக்கீங்களா? வணக்கம். எப்படிங்கய்யா கோச்சு இந்த நாள் உங்களுக்கு? ரொம்ப நல்லதா இருந்தது. நாங்களா பார்த்ததுக்கு சந்தோஷம். நீங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. தேங்க்யூ. சரி சித்தி உங்களுக்கு வந்து எந்த ரவுண்டு குத்தி இருந்தது? எல்லா ரவுண்டுமே பிடிச்சிருந்துச்சு. அவன் என்ஜாய் பண்ணா, அது நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றி சித்தி, நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக இருப்பது யார் என்றால் மோனிஸு. ஸோ மோனிஸ் உங்க கங்கி கங்கி வணக்கம் கங்கி. வணக்கம். எப்படி போச்சு இந்த நாள் உங்களுக்கு? நல்லா போச்சு, ஜாலியா இருந்தது. உங்களுக்கு எந்த ரவுண்டு கங்கி குத்தி இருந்தது? பேசினாங்களா இன்ட்ரோடக்ஷன் மாதிரி, அதுதான். கங்கி ரொம்ப நன்றி, நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. டாடி வணக்கம். வணக்கம். சூப்பர் டாடி, உங்களுக்கு எந்த ரவுண்ட் ரொம்ப குத்தி இருந்தது? கேம் ரவுண்ட் ரொம்ப பிடிச்சது. நன்றி சார், வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ தேங்க்யூ. தங்கிட்ட ஏஞ்சி நில்றா. நல்லா இருக்கியா தலை? நல்லா இருக்கேன். எப்படி கோச்சு இந்த நாள் உனக்கு? நல்லா போச்சு. சூப்பரா. உனக்கு என்ன ரவுண்டு குத்தி இருந்தது? எல்லா ரவுண்டும் போச்சு. எல்லா ரவுண்டும் பிடிச்சிருந்ததா? சூப்பர் ரச்சலம், வந்ததுக்கு ரொம்ப நன்றிடா கொட்டு. தேங்க்யூ. அடுத்ததாக இருக்கிறது யார் என்றால் கிரணவு. கிரணவு வீட்டுல இருந்து தங்கச்சி இருக்காங்களா? தங்கச்சி ஹாய்டா. ஷோ நல்லா இருந்தது. தேங்க்யூ. எங்க அண்ணன் நல்லா விளையாண்டாங்க. அடாடாடாடா கைத்தடல் கொடுங்க அவங்களுக்கு. கொஸ்டினே கேட்காம ஆன்சர் பண்ணது ரொம்ப நன்றி பாப்பா. சூக்கருங்க. வணக்கம். ஹாய். உங்களுக்கு எப்படி மம்மி போச்சு இந்த நாள்? சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருந்துச்சு. குழந்தைங்களோட நேச்சர் வந்து அழகா இருந்துச்சு. மனசுல பட்டதை பேசுறது நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நன்றி கங்கி. தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக இருக்கிறது யார் என்றால் அடாடாடாடா அருணாச்சலம் காரா கால்களை கால் கொட்டுண்டு. கங்கி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சூப்பர் கங்கி. எப்படி கோச்சுங்க இந்த நாள் உங்களுக்கு? இன்னைக்கு ரொம்ப ஃபன்னா போச்சு. சூப்பர்மா. அப்புறம் உங்களுக்கு வந்து எந்த ரவுண்டு குத்தி இருந்தது? கேம் ரவுண்ட் தான். தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. டேய் அண்ணா, டே வணக்கம்டா அண்ணா. நான் வணக்கம். சூப்பரா. சுந்தர எக்குறா கோச்சு இன்னைக்கு? நல்லா போச்சு. உனக்கு எந்த ரவுண்டு குத்தி இருந்தது? கேம் தான். ஆனா நீங்க எனக்கு கேம்ல சேர்க்கவே இல்லையே. ஆமாப்பா, நீ ரொம்ப பெரிய பையன்பா. நீலாம் வந்தா 200 300 எடுத்துருவடா. ஆமா நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா நான் ட்ரை பண்ணிருப்பேன்ல. வீட்டுக்கு போய் தம்பியோட விளையாடு. ஓகே ஓகே தேங்க்ஸ்டா, வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. டாடி வணக்கம். வணக்கம். எந்த ரவுண்ட் சார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? அந்த 1-on-1 நீங்க பேசுனது அந்த மிடில் ரவுண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பர். தேங்க்யூ டாடி, நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ வந்த எல்லா நல்லுள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி. என்னடா கிஃப்ட் குத்துலாங்க? குத்துலாமாப்பா கிஃப்ட? வாங்க எல்லாரும் வாங்க. அங்கதா நல்லா பேசுனியோ இல்லையோ, கேம் சூப்பரா விளாண்டடா நீ. வாங்கண்டா. அதனால உனக்கு ஒரு அழகான கிஃப்ட். தேங்க்யூ வந்ததுக்கு. தேங்க்யூப்பா. சூக்கரு. ஸோ அங்குதனைக்கு அடுத்தது வந்திருக்கிறது நம்ம மோனிஸ் ராஜு. தூக்குறா. நல்லா குறைக்காங்க, நல்லா பேசுன கேங்க தூக்குறா விளாண்டா. தேங்க்யூடா வந்ததுக்கு. தேங்க்யூ. ஆகு. ஏய் சங்கடா, நீ அறிவாளி குழந்துடா நீ. நல்லா விளாண்டடா கேங்கில் சும்மா கிச்சு கடல் எடுத்துட்டுடா. அதனால கிஃப்ட் உனக்கு. தேங்க்ஸ் வந்ததுக்கு. தேங்க்யூ. அருண் என்னடா கிஃப்ட் குத்துலாங்க? நான் உனக்கு சர்ப்ரைஸ் எடுத்துட்டு வந்தேன். திரும்ப ஒரு சர்ப்ரைஸா? என்னடா அது? அவங்க உன்னோட ஃப்ரெண்ட். ஏன் ஃப்ரெண்டா? சொல்ற யாரா அவரு? கிருஷ்ணா, என்னடா ஜுராசிக் பார்க்ல இருந்து யாரையோ தூக்கின்னு வந்துருக்கான்டா ஆளு. யாரா இவரு? உன் பேர் என்ன? ஜோஜோ. ஜோஜோவா? என்னடா ஜோஜோன்னு கூக்குற மாதிரி ஜோஜோன்னு ஒரு பேர் வச்சிருக்கிற? இவன் உன்னை டீராக்ஸ். டீரெக்ஸா? நினைச்சண்டா, பார்த்தாலே டைனோசர் மாதிரி இருக்கிறான்டா ஆளு. ஜோஜோ அருணுக்கு ஒரு கிஃப்ட் குத்துலாங்க. கோங்கோது கடிச்சுதான் கோவாரா ஜோஜோ. சூப்பர்ரா, அழகா நீயே பண்ணிருக்கியாத பாரு, டேலண்டடா இருக்காங்க. டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது, நாங்களே எடுத்துக்கிறோம். கோடா எடுத்துக்கோங்க, கோடா. தேங்க்ஸ்டா வந்ததுக்கு. அடாடா மக்களே மக்களே, நாங்க வீட்டுல இவங்கள மாதிரியே வாழு பசங்க இருக்காங்க. இவங்களோட பயங்கரமான வாழு பசங்களா இருந்தாலும் நாங்க ஷோல கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே ஒரு நம்பர் தெரியுது இல்லையா, அந்த நம்பருக்கு குழந்தைங்களோட டீட்டெயில்ஸை அனுப்பி விடுங்க. அப்பதான் நம்ம ஷோல வந்து கலந்துக்க முடியும். எஸ். ஸோ இந்த வாரம் எக்குறா கோச்சு?
நல்லா போச்சு. நீ என்னடா என்ஜாய் பண்ணீங்களா எல்லாரும்? சூப்பர் சொன்னா இவங்க எல்லாரும் என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி 4 வாலு பசங்களோட அடுத்த வாரம் உங்களை வந்து சந்திக்கிறோம். அன்டில் தென் உங்ககிட்ட இருந்து சைன் ஆஃப் பண்றது உங்கள் கலருங்கச்சா. அப்புறம் உங்க கிருஷ்ணா, இது உங்க ஜெயா டிக்கு Pata,